Every good gift and every perfect gift. Every good gift and every perfect gift is from above. மேல இருந்து வருதான். அதாவது மேல இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி அது அவனை மாற்றுன்னு சொன்னா அவனுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றுது. நேற்று ஒருத்தர்கிட்ட பரிசுத்தத்தை பற்றி பேசியிருந்தார். ஒரு தம்பி ஆகிட்டு பரிசுத்தத்தை பற்றி பேசியிருந்தார். நல்லா மாட்டினார், அழகாக மாட்டினார். அவர் என்னென்னவோ யோசனை பண்ணிடுறாரு. அவர் பரிசுத்தத்தினா என்னென்னவோ வேற ஒரு சிந்தனையெல்லாம் வச்சுருந்துருக்கிறாரு. நான் சொன்னேன், எப்போ இந்த விஷயத்தெல்லாம் சாதாரண கடவுள் அறியாதவங்க செய்கிறாங்க, அதனால் அவங்க பரிசுத்தமாக இருக்குன்னு அர்த்தமாப்பான்னு கேட்டேன். ஐயோ ஆமாம் பாஸ்டர் அவர் சொல்கிறாரு. எங்கள் ஊரில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, அந்த மாதிரி நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, நீ சொல்கிற நல்லவங்களாம், அதனால் அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டாங்களான்னு கேட்டால் ஐயோ ஆமாம் பாஸ்டர் அப்போ தான் சொல்கிறார். அப்போது நம்முடைய கேரக்டர் சேஞ்சிங் ஆர் கேரக்டர் மோல்டிங் இஸ் கால்டு ஹோலினஸ். அல்லேலூயா. அதான் அது ஹோலினஸ் அல்லது தேவனுடைய சாயல். நல்லா புரிஞ்சுங்க, ஹோலி என்பது வந்து சபார்டினேட் தான், அது மெயின் கிளாஸ் கிடையாது. நீதி தான் என்னது மெயின் கிளாஸ். அப்போ நீதிக்குள்ளே தான் நம்ம இதை எடுத்துக்க முடியுமே தவிர ஹோலியை மட்டும் தனியாக பிரிக்க முடியாது. இப்போ பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய நீதியை விட்டுட்டு பரிசுத்தத்தை நம்ம பிடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமை, மிகப்பெரிய ஒரு வேதனைனா, ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, ஒரு 40 வயசுல, சாரி 40 வயசுலாம் எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு. 40 வயசு தாத்தான்னு சொல்ல வந்தேன். எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு. 60 வயசு தாத்தா சொல்லும், 60 வயசு சரி 70 வயசு தாத்தான்னு சொல்லும். 70 வயசு தாத்தா ஏன்னா எனக்கு வாயில் வந்தது டக்குன்னு 45. நான் ஏற்றுக்க முடியாது. 70 வயசு தாத்தா இருக்காரு வச்சுக்கலாம், இல்லை 70 வயசு கொஞ்சம் வயசானவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவரு என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கு ஐயோ இச்சையா இருக்கு அப்படின்றாங்க. சிரிப்பு வருது. ஏன்னா அவங்க நீதியை விட்டுட்டு பரிசுத்தத்தை பிடிக்க நினைக்கிறாங்க. சொல்லுங்க, நீதியை பிடிச்சா பரிசுத்தம் தானா வரும்.